நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. பொதுமக்களின் பல்வேறு கோரிக்கைகளையும் தேவைகளையும் உடனடியாக குறிப்பிட்ட கால அளவிற்குள் தீர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தொடங்கப்பட்ட உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் மக்களிடையே மிக சிறந்த வரவேற்பை பெற்றுள்ளது. சிறப்பாக திட்டமிட்டு பணியாற்றி வரக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மற்றும் அனைத்து துறை அலுவலர்களையும் நான் பாராட்ட விரும்புகிறேன். அதேபோல் பொதுமக்கள் உடல்நலம் காக்கும் வகையில் நடத்தப்பட்டு வரும் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டமும் மிக சிறந்த வகையில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது என்று அறிகிறேன். அதற்கான பணிகளில் ஈடுபட்டு வரும் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்ந்த மருத்துவர்கள் மற்றும் துறை அலுவலர்களை அன்புடன் வாழ்த்தி பாராட்டுகிறேன். பெறப்பட்ட மனுக்களுக்கு விரைவாக தீர்வு காணப்பட வேண்டும். இவற்றை தீர்க்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது? சார், நமக்கு கடலூர் மாவட்டம் பொறுத்த வரைக்கும் மொத்த முகாம்களின் எண்ணிக்கை 378 சார். அதுல நம்ம 132 முகாம்கள் முடிச்சிருக்கோம் சார். மீதி 246 முகாம்கள் சார். அக்டோபர் இறுதிக்குள்ள இந்த முகாம்கள் முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்கோம் சார். ஷெட்யூல் நமக்கு டோர் டு டோர்ல போயிட்டு நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்துறது இப்போதைக்கு 2,26,648 வீடுகளுக்கு முடிக்கப்பட்டிருக்கு சார். ஷெட்யூல் படி போயிட்டு இருக்குங்க சார். நம்ம இந்த மனுக்களை ஒரு நிறைவான வகையில தீர்க்கிறதுக்கு இப்ப மீட்டிங்ஸ் நடத்தி அதுக்கு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோங்க சார். அதிகமா மக்கள் வரக்கூடிய மாவட்டங்கள்ல சேலம், விழுப்புரம் இருக்கு. அதிகமா வரதுனால அதை எப்படி சமாளிக்கிறீங்க? அதை பத்தி சொல்ல முடியுமா? நாங்க ஒரு 500 வாலண்டியர்ஸ் வச்சிருக்கிறோங்க சார். அவங்கள ஆரம்பத்துல இருந்து ஆரம்பிச்சு கடைசியா போற ஸ்பெஷலிஸ்ட் வரைக்கும் அவங்களை நிக்க வச்சிடுறோங்க சார். யார் யாருக்கு என்னென்ன தேவைகளோ அப்படி அப்படியே கூப்பிட்டு போய் தேவைகளை நாங்க பூர்த்தி செஞ்சிடறோம் சார். அதே மாதிரி விழுப்புரம் மாவட்டம் ஆட்சியர் சொல்லுங்க. க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டுக்கு சார் வாலண்டியர்ஸ் உட்பட அங்க ரிப்பீட்டட் பெட்டிஷன்ஸ் வரவங்களுக்காக நம்ம ஹெல்ப் டெஸ்க் சார், ஹெல்ப் டெஸ்க் முன்னாடியே போட்டுறதுனால அந்த உதவி மையத்திலேயே அவங்களுக்கு மனுக்கள் எழுதுறது போறது இதெல்லாம் உதவி செய்யறோம் சார். தருமபுரி மாவட்டத்தில் நம்ம விழிப்புணர்வு நிறைய கொடுத்துருந்தோங்க சார். கேபிள் டிவியில, தினசரிகள்ல நல்ல வரவேற்பு கிடைச்சதுங்க சார். இதுக்காக நம்ம மானிட்டரிங் ஆபீசர்ஸ் தனியாவே போட்டிருக்கோம். இந்த ஒவ்வொரு நாளும் தினசரி ஒரு 5 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பெறப்பட்ட மனுக்களை மட்டுமே எடுத்து பரிசீலனை செய்து அதை எப்படி ஏற்பு மனுக்களா ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோங்க சார். அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி வாயிலாக முதல்வர் ஸ்டாலின் ஆலோசனை நடத்தியிருக்கிறார். நலன் காக்கும் ஸ்டாலின் திட்டங்களின் செயல்பாடு குறித்து மாவட்ட ஆட்சியர்களிடம் கேட்டறிந்து வருகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.